கர்நாடகாவில் முந்தைய பாஜக ஆட்சியில் கொரோனா மருந்து உபகரணங்கள் வாங்கியதில் 1120 கோடி ரூபாய் முறைகேடுகள் நடந்திருப்பது அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பான தகவல்கள் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஜான் மைக்கேல் குன்ஹா ஆணையம் அளித்த 1722 பக்கங்கள் கொண்ட இடைக்கால அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. கடந்த 30ஆம் தேதி அளிக்கப்பட்ட அறிக்கையை முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலான அமைச்சரவை நேற்று பரிசீலித்தது. கொரோனா காலத்தில் 1120 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக நீதிபதி குன்ஹா அளித்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பல முக்கிய கோப்புகள் காணாமற் போயுள்ளதாகவும் பல முறை உத்தரவிட்டும் சில கோப்புகள் தனக்கு அளிக்கப்படவில்லை என்றும் நீதிபதி அறிக்கையில் கூறியிருக்கிறார். இதை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அமைச்சர் HK பாட்டீல், நீதிபதி அளித்துள்ள இடைக்கால அறிக்கையை ஆய்வு செய்ய அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அறிக்கையை முழுமையாக இக்குழு ஆய்வு செய்து அதன் மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை 1 மாதத்திற்குள் அரசுக்கு பரிந்துரைக்கும் என்று அமைச்சர் HK பாட்டீல் தெரிவித்தார்.